அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1235. தலைப்பு: அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 14. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். அவனை நாம் பார்க்க இருக்கின்றோம், சந்திக்க இருக்கின்றோம். அந்த சந்திப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், சொர்க்க சுக போகங்களை எல்லாம் விட, அந்த உல்லாசங்கள், சல்லாபங்கள், இன்பங்களை எல்லாம் விட அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்போம். என்ன வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். ஒன்றும் வேண்டாம், உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய லிகா என்ற அந்த தரிசனம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நல்லடியாரின் இறுதி நேரத்தில் அவனுடைய நல்லடியார்களை அவன் கைவிட்டு விட மாட்டான். அவர்கள் நினைத்து கொண்டே இருந்த காரணத்தால், முற்றிலும் அவனை சார்ந்து வாழ்ந்த காரணத்தால், அவனை வணங்கி வாழ்ந்த காரணத்தால், அவனுடைய அச்சப்பாட்டோடு தங்களுடைய வாழ்க்கையை ஹராம் ஹலாலை பேணி மேற்கொண்ட காரணத்தால், அவர்களுடைய இறுதி நேரத்தில் அவர்களுக்கு கவலை இருக்கும், குடும்பத்தை பிரிகிறோம் என்று. அவர்களுக்கு பயம் இருக்கும், தனிமையாக கொண்டு போய் நம்மை மட்டும் வைத்துவிட்டு வரப்போகிறார்கள் அந்த மன்னரைக்குள்ளே என்று. இந்த கவலை, இந்த பயம் இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில், அந்த நல்லடியார்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் வானவர்களை இறக்கி, அந்த வானவர்கள் இவர்களுக்கு சுபசோபன செய்தி, நற்செய்தி கூறுவார்கள். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். எவர்கள் அல்லாஹ் எங்களை இறைவன் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, திண்ணமாக நிச்சயமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள். மேலும் அவர்களிடம் கூறுகின்றார்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சொர்க்கத்தின் நற்செய்தியினால் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அவர்கள் சொல்வதோடு மட்டுமல்ல, இன்னும் அவர்கள் கூறுவார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது, அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவனிடமிருந்துள்ள விருந்தாகும் இது என்று வானவர்கள் நற்செய்தி கூறுவார்கள் என்று 41வது அத்தியாயம் 30 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹி ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத் வஹுவஸ் ஸமீஉல் அலீம். எவர் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நம்புகிறார்களோ அவர்கள் அதற்காக நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும், நற்செயல்களை செய்து கொள்ளட்டும். ஏனெனில் அல்லாஹ் அதற்காக குறித்துள்ள தவணை நிச்சயமாக வருவதாக இருக்கிறது. அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். மன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி இன்னல்லாஹ லகனிய்யுன் அனில் ஆலமீன். இன்னும் எவர் அல்லாஹ்வின் பாதையில் உழைக்கிறாரோ அவர் நிச்சயமாக தமக்காகவே உழைக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் உதவி எதுவும் தேவைப்படாதவன் என்று சிலந்தி பூச்சி என்ற 29வது அத்தியாயத்தின் 5வது 6வது வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்று சொன்னார். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, மரணத்தை வெறுப்பதையா நீங்கள் சொல்கிறீர்கள்? அவ்வாறாயின்
மனிதர்களாகிய நாங்கள் அனைவருமே மரணத்தை வெறுக்கத்தானே செய்வோம் என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை சந்திப்பது என்பதற்கு பொருள் அதுவல்ல. மாறாக இறை நம்பிக்கையாளருக்கு மரண வேளையில் இறைவன் கருணை பெரியவிருப்பதாகவும், அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும், அவருக்கு சொர்க்கத்தை வழங்கவிருப்பதாகவும் நற்செய்தி கூறப்படும். அப்போது அவர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார், அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புவான். இறை மறுப்பாளருக்கு, நிராகரிப்பவருக்கு மரண வேளை நெருங்கும் போது அல்லாஹ் வழங்கவிருக்கும் வேதனை குறித்தும், அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருப்பது குறித்தும் அறிவிக்கப்படும். அப்போது அவர் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பார், அல்லாஹும் அவரை சந்திப்பதை வெறுப்பான் என்று விளக்கம் சொன்னார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5208வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக, அல்லாஹ் நம்மை சந்திப்பதிலே பிரியம் வைக்கக்கூடிய நல்லடியார்களாக, அவனை சந்திப்பதிலே நாமும் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக, அதற்குரிய நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.